வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டால் நீங்கள் பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் காலை முதல் மாலை வரை கடினமாக உழைத்தாலும் உங்களால் உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லையா? இந்த பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் பணக்காரராக மாறுவீர்கள். இந்த கதையில் புத்தர் பணத்தை எப்படி சரியாக கையாள்வது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் வைசாலி நகரம் வணிகத்தின் இதயமாக துடித்துக் கொண்டிருந்தது. நதிக்கரையில் அமைந்த இந்த நகரம் பட்டு, மசாலா பொருட்கள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களின் வணிகத்தில் புகழ் பெற்றது. இங்கே 3 வணிகர்கள் வாழ்ந்து வந்தனர். முதலாவது சுதானன். அவர் தனது 30வது வயதில் 50 கப்பல்களை சொந்தமாக்கிய திறமைசாலி. ஆனால் அவரது செல்வம் அவரை அழுத்தியது. நான் இறக்கும்போது இந்த செல்வத்திற்கு என்ன நடக்கும் என்று இரவெல்லாம் தூக்கம் கொள்ளாமல் கவலைப்பட்டார். இரண்டாம் அவர் மித்ரன். அவர் தனது தந்தையிடமிருந்து பெரும் சொத்தை பெற்றவர். ஆனால் அவர் பணத்தை காசாயமாக்கினார். போதைப் பொருட்கள், விலை உயர்ந்த உணவு, ஆடம்பர வாழ்க்கை இவைதான் அவரது நாள்கள். அவரது வணிகம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் கவலைப்படவில்லை. மூன்றாம் அவர் அநாதன். அவர் ஒரு சாதாரண துணி வணிகர். அவரது வணிகம் நடுத்தரமாக இருந்தது. ஆனால் அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் தனது ஊழியர்களுக்கு நியாயமாக நடந்து கொண்டார். தரமான பொருட்களை விற்றார். தனது ஆதாயத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்தார். ஒரு நாள் இந்த மூவரும் ஒரே நேரத்தில் புத்தரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சுதானனின் கவலை, மித்ரனின் அழிவு, அநாதனின் நிலைத்தன்மை இவை அனைத்தையும் அறிந்த புத்தர் பணம் பற்றிய ஒரு விரிவான உபதேசத்தை தொடங்க தீர்மானித்தார். உபதேசத்தின் தொடக்கம் அன்று காலை புத்தர் ஜேதவன மடத்தில் அமர்ந்திருந்தார். சுமார் 500 மக்கள் கூடியிருந்தனர். வணிகர்கள், கைவினைஞர்கள், விவசாயிகள், ராஜகுமாரர்கள் மற்றும் சாதாரண மக்கள். புத்தர் தொடங்கினார். நண்பர்களே, பலர் என்னிடம் கேட்கிறார்கள், பெருமானே, நாங்கள் துறவிகள் அல்ல, குடும்பத்தோடு வாழும் மக்கள். பணம் எங்கள் வாழ்வின் ஒரு பகுதி. அதை எவ்வாறு கையாள்வது? இன்று நான் பணத்தின் 10 ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். முதல் ரகசியம்: பணம் ஒரு கருவி, இலக்கு அல்ல. முதல் ரகசியம் இதுதான்: பணம் ஒரு கருவி மட்டுமே, இலக்கு அல்ல. ஆற்றலை வழங்கும் ஆறு போன்றது. அதை திசை திருப்பினால் அது வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யும். அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது எல்லாவற்றையும் அழிக்கும். பணத்தை சேகரிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துபவர் மரத்தை வெட்ட கத்தியை தீட்டிக் கொண்டிருப்பவர் போன்றவர். வெட்டுவதற்கு எந்த மரமும் இல்லை. பணம் வாழ்க்கையின் நோக்கத்திற்கு உதவ வேண்டும். வாழ்க்கையே பணத்திற்காக இருக்கக்கூடாது. சுதானன் இதைக் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டார். அவர் எப்போதும் பணத்தை இலக்காகவே கருதினார். இப்பொழுது புரிந்து கொண்டார். அவரது உண்மையான இலக்கு அவரது குடும்பத்தின் பாதுகாப்பும் அவரது சமூகத்திற்கு சேவையும் ஆகும். இரண்டாவது ரகசியம்: பணத்தின் 3 வகைகள். இரண்டாவது ரகசியம்: பணம் 3 வகைப்படும். முதலாவது செலவழிக்கப்படும் பணம், உணவு, உடை, வீடு போன்ற அடிப்படை தேவைகளுக்கு. இரண்டாவது முதலீடு செய்யப்படும் பணம், எதிர்கால வளர்ச்சிக்காக. மூன்றாவது கொடுக்கப்படும் பணம், தானமாக. இந்த 3ஐயும் சமநிலைப்படுத்த வேண்டும். செலவழிக்கப்படும் பணம் மட்டுமே இருந்தால் எதிர்காலம் இல்லை. முதலீடு செய்யப்படும் பணம் மட்டுமே இருந்தால் தற்போதைய வாழ்க்கை கடினம். கொடுக்கப்படும் பணம் இல்லாவிட்டால் இதயம் ஏழ்மையாகும். புத்தர் தொடர்ந்தார். உங்கள் வருவாயில் 4 பங்கு தற்போதைய தேவைகளுக்கு, 2 பங்கு எதிர்காலத்திற்கு முதலீடு, 1 பங்கு தானம். இது ஒரு நல்ல விகிதமாகும். மூன்றாவது ரகசியம்: நியாயமான வழியில் சம்பாதிக்கவும். மூன்றாவது ரகசியம்: பணம் நியாயமான வழியில் சம்பாதிக்கப்பட வேண்டும். 5 வழிகள் தவிர்க்கப்பட வேண்டும். மருந்துகள் விற்பது, விலங்குகளை கொல்லும் ஆயுதங்கள் விற்பது, மனிதர்களை அடிமைப்படுத்துதல், விஷங்கள் விற்பது மற்றும் வஞ்சகத்தில் ஈடுபடுதல். நியாயமான வணிகம் என்பது இரு தரப்புக்கும் பயனளிக்கும் பரிமாற்றம். நீங்கள் விற்கும் பொருள் தரமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் விலை நியாயமாக இருக்க வேண்டும். உங்கள் தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி கொடுக்க வேண்டும். நான்காவது ரகசியம்: சிக்கனமாக வாழ்க. நான்காவது ரகசியம்:
உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். வருவாயை விட செலவுகள் குறைவாக இருந்தால் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள். செலவுகள் வருவாயை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். செலவுகளை 3 வகையாக பிரிக்கலாம்: அவசியமானவை, முக்கியமானவை மற்றும் ஆடம்பரங்கள். அவசியமானவற்றில் குறைக்க முடியாது, ஆனால் ஆடம்பரங்களை குறைப்பதன் மூலம் நீங்கள் அதிக சுதந்திரத்தை பெறலாம். 5வது ரகசியம்: நீண்ட கால முதலீடு செய்யுங்கள். இதில் 3 வகைகள் உள்ளன: உங்கள் கல்வியில் முதலீடு, உங்கள் குழந்தைகளின் கல்வியில் முதலீடு மற்றும் உங்கள் சமூகத்தில் முதலீடு. சிறந்த முதலீடு சுய மேம்பாட்டிலாகும். ஒரு திறமையை கற்றுக்கொள்வது ஒரு பொற்கொல்லருக்கு தங்கம் போன்றது. அது எப்போதும் மதிப்புடையதாக இருக்கும். அத்தியாயம் 3: மித்ரனின் மாற்றம். புத்தரின் சொற்கள் மித்ரனின் இதயத்தை தொட்டன. அவர் திடீரென தனது வீண் செலவுகளை உணர்ந்தார். அந்த இரவு அவர் தனது கணக்குகளை பார்த்தார். அவர் வருமானத்தை விட 20% அதிகம் செலவழித்து வருவதை கண்டறிந்தார். அடுத்த நாள் அவர் தனது வீண் செலவுகளை குறைக்க தீர்மானித்தார். மித்ரன் தொடர்ந்தார்: ஆனால் பெருமானே, நான் என் பழைய வழக்கங்களை எவ்வாறு மாற்றுவேன்? புத்தர் புன்னகைத்தார்: ஒரு மரத்தை வெட்டுவதை விட அதை வளர்ப்பது கடினம். ஆனால் விதை நன்றாக இருந்தால் மரம் நன்றாக வளரும். உங்கள் வழக்கங்களை மாற்ற சிறிய படிகளில் தொடங்குங்கள். 6வது ரகசியம்: கடன் பற்றிய உண்மை. 6வது ரகசியம்: கடன் ஒரு நிழல் போன்றது. அது உங்களை பின்தொடர்கிறது. தவிர்க்க முடியாத கடன்கள் இருக்கலாம், ஆனால் அவை விதிவிலக்காக இருக்க வேண்டும், வழக்கமாக அல்ல. கடன் வாங்குவதற்கு முன் 4 கேள்விகள் கேளுங்கள். இது அவசியமானதா? 7வது ரகசியம்: கொடுக்கும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். 7வது ரகசியம்: கொடுப்பதில் ஆன்மீகம் உள்ளது. நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் 2 விஷயங்களை உணர்கிறீர்கள்: உங்களிடம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவு உள்ளது என்பதும், மற்றும் நீங்கள் உண்மையில் எதையும் சொந்தமாக வைத்திருக்கவில்லை என்பதும். கொடுக்கும்போது 3 விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள்: சரியான நேரம், சரியான நபர் மற்றும் சரியான கருத்து. வறுமையில் இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது செல்வந்தருக்கு தங்கம் கொடுப்பதை விட மதிப்புடையது. அத்தியாயம் 4: அநாதனின் கதை. அநாதன் ஏற்கனவே பல நல்ல பழக்கங்களைக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கும் ஒரு சவால் இருந்தது. அவர் தனது வணிகத்தை விரிவுபடுத்த பயப்படுகிறார். புத்தர் கூறினார்: 8வது ரகசியம்: பணத்தால் பயப்பட வேண்டாம். சிலர் பணத்தை விரும்பி அதற்கு அடிமையாகிறார்கள். சிலர் பணத்தை பற்றி பயப்படுகிறார்கள். இரண்டும் துன்பத்திற்கு வழிவகுக்கும். பணம் ஒரு நல்ல வேலையாள், ஆனால் கெட்ட எஜமான். 9வது ரகசியம்: பணம் மற்றும் மனநிலை. 9வது ரகசியம்: உங்கள் பணத்தின் நிலையும் உங்கள் மனநிலையும் வெவ்வேறு விஷயங்கள். ஒரு ஏழை மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு செல்வந்தர் துன்பப்படலாம். 3 வகையான செல்வம் உள்ளது: பொருள் செல்வம், உறவுகளின் செல்வம் மற்றும் மனச்செல்வம். 10வது ரகசியம்: பணம் மற்றும் மரணம். 10வது மற்றும் இறுதி ரகசியம்: நீங்கள் மரணத்துடன் எதையும் எடுத்துச் செல்ல முடியாது. ஆனால் நீங்கள் 3 விஷயங்களை பின்னால் விடுகிறீர்கள்: உங்கள் செயல்களின் விளைவுகள், உங்கள் கொடுப்பனவுகளின் பலன்கள் மற்றும் உங்கள் ஞானம். ஆகவே பணத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த, உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு உதவ மற்றும் உங்கள் ஆன்மாவை வளர்க்க. அத்தியாயம் 5: மாற்றங்கள். அடுத்த 6 மாதங்களில் 3 வணிகர்களும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களைச் செய்தனர். சுதானன் தனது வணிகத்தை மறுசீரமைத்தார். அவர் தனது ஊழியர்களுக்கு நியாயமான கூலி கொடுக்க ஆரம்பித்தார். அவர் தனது லாபத்தில் ஒரு பகுதியை வைத்துவிட்டு மீதியை ஒரு பள்ளி மற்றும் ஒரு மருத்துவமனை கட்ட பயன்படுத்தினார். அவரது கவலைகள் குறைந்தன, மேலும் அவரது வணிகம் மேலும் வளர்ந்தது. மித்ரன் தனது செலவுகளை குறைத்தார். அவர் தனது போதைப் பொருள் பழக்கத்தை விட்டுவிட்டு தனது வணிகத்தில் கவனம் செலுத்தினார். 1 வருடத்திற்குள் அவர் தனது கடன்களை அடைத்துவிட்டு லாபம் ஈட்டத் தொடங்கினார். அவர் தனது முதல் தானத்தை ஒரு வயதான இல்லத்திற்கு செய்தபோது அவர் உணர்ந்த மகிழ்ச்சி அவர் எப்போதும் அனுபவித்த எந்த ஆடம்பரத்திலும் இல்லை. அநாதன் புத்தரின் உபதேசத்திற்குப் பிறகு தைரியம் பெற்றார். அவர் தனது வணிகத்தை விரிவுபடுத்தினார். ஆனால்
நியாயமான விலைகள் மற்றும் நல்ல தரத்தை பராமரித்தார். அவரது வணிகம் 3 மடங்கு வளர்ந்தது. ஆனால் அவர் எளிமையாகவே வாழ்ந்தார். அவர் தனது லாபத்தில் பெரும் பகுதியை தானம் செய்தார். 6. 10 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகளுக்குப் பிறகு 3 வணிகர்களும் மீண்டும் சந்தித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் புத்தரின் போதனைகளை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதை பகிர்ந்து கொண்டனர். சுதானன் கூறினார், நான் மிகப்பெரிய பாடம் கற்றுக்கொண்டது பணம் ஒரு இலக்கு அல்ல என்பதை. நான் ஒரு பள்ளி மற்றும் மருத்துவமனை கட்டிய பிறகு நான் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்தேன். மித்ரன் சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் ஒரு புது மனிதன். என் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் நிறைவானது. நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன், உண்மையான செல்வம் என்பது தேவையின் அளவு குறைவாக இருப்பதே. அநாதன் சேர்த்தார், நான் எப்போதும் கொடுப்பதை விரும்பினேன். ஆனால் இப்போது நான் அதை ஒரு கலையாக மாற்றியுள்ளேன். நான் கொடுக்கும் ஒவ்வொரு நாணயமும் என்னை இலவசனாக ஆக்குகிறது. மூவரும் ஒப்புக்கொண்டனர். புத்தரின் 10 ரகசியங்கள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றன. ஆனால் இது பணத்தைப் பற்றி மட்டுமல்ல, வாழ்க்கையை பற்றியது.